வெல்கம் பேக் சமீக்ஷா விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா எங்கள் வீட்டு மழை லில்லி, ரெய்னிங் லில்லின்னு சொல்லக்கூடிய மழை லில்லி. இது மழை பெஞ்சு இவங்க பூத்திருக்கவே மாட்டாங்க. தொட்டியில் ஃபுல்லாக பில்லு மட்டும்தான் முளைச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு மழை வந்ததுன்னு வைங்களேன், எங்கேருந்து தான் இவங்க ஒரு இந்த இடிப்பட்ட காளான் முளைக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக க்ரோத் ஆகிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் வெரைட்டி கிடையாது, தாய்லாண்டு வெரைட்டி. இது டைரக்ட் சன் வெளிச்சத்தில் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது சீடு க்ரோன் கிடையாது, விதையிலேருந்து வரக்கூடியது கிடையாது. விதை வைக்கும், ஒரு சில பிளான்ட்டு மட்டும்தான் விதை வைக்கும், எல்லாம் விதை இருக்காது. கிழங்குலேருந்து க்ரோத் ஆகக்கூடியதான். இதில் சிங்கிள் பெட்டல் இருக்குது, மல்டி பெட்டல் இருக்குது. இது ஹாலண்ட் வெரைட்டி பார்த்திங்களா, ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் பார்க்கவே. மழை வந்தால் மட்டும்தான் இவங்க ஹாப்பியாக பூத்து வெளியே நிற்பாங்க. நிறைய கலர்ஸ் எங்கள் வீட்டு தொட்டியில் மாடியில் எல்லா பிளான்ட் எல்லா பாட்லேயும் ஃப்ளவர் பூத்திருந்தது, ரொம்ப க்யூட்டாக. இது கேரிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது, கேர் கொடுக்குங்கிற அவசியமே கிடையாது. டைரக்ட் சன் வெளிச்சம், மழை இல்லைனாலும் பூத்துருவாங்க. அவங்களுக்கு மழையோட வாசம் அடித்தாலே பூக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டு தான் கடவுள் இதை படைச்சிருக்காரு. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பிளான்ட் லவ்வர்ஸ்க்கு தான் இதனோட அருமையெல்லாம் தெரியும். எல்லோரும் பார்க்குறவங்க ஆமாம் இது என்ன செடியை போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க. பிளான்ட் லவ்வர்ஸ், கார்டனிங் லவ்வர்ஸ்க்கு தான் இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியும். தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்குறது ஒவ்வொரு கலர்ஸும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரேஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. இது மல்டி பெட்டல் பாருங்கள், ரொம்ப அழகாக பூத்துருக்காங்க. ஒவ்வொரு பேர்கள் கூட இருக்குது. தண்ணி மட்டும் தேங்கி நிற்காமல் வார்ந்து போகக்கூடிய கண்டெய்னரில் வச்சா போதும். ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா என்பிகே கொடுக்கலாம், அப்படி இல்லை வெறுமே கம்போஸ். மந்த்லி ஒன்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான்லாம் கேரிங்கே கொடுக்கவே இல்லை, 6 மந்த் ஆச்சு இவங்களுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் வச்சு. ஆனாலும் அந்த மண்ணில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் அவங்க வளர்ந்துடுறாங்க. ஏன்னா நம்ம நிலத்தில் வைக்கும்போது இயற்கையாகவே அதுக்கு ஃபெர்டிலைசர் கிடைக்கும். கண்டெய்னர் இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்க மண் தான், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள். எல்லா கண்டெய்னர்லேயும் பூத்துருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக.